به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم تعس عبد الدينار تعس عبد الدرهم تعس عبد الخميصة تعس عبد الخميلة تعس وانتكس وإذا شيك فلن تكش طوبى لعبد خرج بعنان فرسه في سبيل الله مغبرة كدماه أشأث رأسه وإن كان في الساقة كان في الساقة وإن كان في الحراسة كان في الحراسة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் இவர்களுக்கு மத்தியில் உள்ள மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் குர்ஆனில்
ஒரு சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். முஸ்லிம்களுடைய, தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய அனைவர்களின் உடம்பு ஒன்றாக இருந்தாலும் இவர்களுடைய சிந்தனைகளில் வித்தியாசம் இருக்கின்றது. முஸ்லிம்களாகிய நம்முடைய சிந்தனை அனைவர்களுடைய சிந்தனையை விட வித்தியாசமான சிந்தனை. தமிழர்களுடைய சிந்தனை, சிங்களவர்களுடைய சிந்தனை, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரியும் வரையும் தான் சிந்தனை செல்லும். ஆனால் முஸ்லிம்களாகிய நம்முடைய சிந்தனை, சகோதரர்களே, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்ததற்கு பிறகும் கபருக்கு அப்பால், மஹ்ஷருக்கு அப்பால், சிராத்துக்கு அப்பால் ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்ற சிந்தனை வரை செல்லக்கூடிய சிந்தனை தான் முஸ்லிம்களுடைய சிந்தனை. ஆதலால் முஸ்லிம்கள் உலகத்தில் மாத்திரம் சிந்திப்பவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் உலகத்தையும் சிந்திப்பார்கள். உலகத்துக்கு அப்பால் இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையையும் சிந்திப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு மாற்றமாக எத்தனை மதத்தினர்கள் வாழ்கிறார்களோ அனைத்து மதத்தினர்களும் வெறும் உலகத்தை மாத்திரம்தான் சிந்திப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் ஒரு தனி சூறாவில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் சொல்கிறார், அல்ஹாகுமுத் தகாசுர், அல்ஹாகுமுத் தகாசுர். மனிதர்களே, உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், உலகத்தை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களை எல்லாம் மறதியில் ஆக்கிவிடக் கூடாது. நீங்கள் எல்லோரும் மறதியில் இருக்கிறீர்கள். தகாசுர் என்றால் பிள்ளைகளை அதிகரிக்க வேண்டும், செல்வத்தை கூட்ட வேண்டும், அரசியல் பலத்தை கூட்ட வேண்டும் என்ற இந்த சிந்தனையெல்லாம் உங்களை மறக்கடிக்க வைத்து விட்டது. ஆனால் முஸ்லிம்களே, நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய உண்மையான வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுதான் முஸ்லிம்களின் உண்மையான வாழ்க்கை. சகோதரர்களே, அப்படி என்றால் உலகத்துக்கு வந்தது எதற்காக முஸ்லிம்கள்? சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய சிந்தனையில், அகீதாவில், கொள்கையில் உள்ள விடயம்தான் இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமும் வாழ்வதற்காக வரவில்லை. முஸ்லிம்கள் ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டிதான் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்துக்கு வாழ்வதற்காக வந்திருந்தால் உலகத்தில் மரணம் வரக்கூடாது, உலகத்தில் நோய் வரக்கூடாது, உலகத்தில் கஷ்டம் வரக்கூடாது, உலகத்தில் பிரச்சினை வரக்கூடாது. சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், அல்ஹாகுமுத் தகாசுர், அல்ஹாகுமுத் தகாசுர். உங்களை எல்லாம் மறதியில் ஆக்கிவிட்டது செல்வமும் பணமும் புகழும் அரசியலும். ஆனால் இந்த செல்வமும் புகழும் பணமும் அரசியலும், இந்த கண்ணியமும் கௌரவமும் எதுவரைக்கும் தெரியுமா? எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் எல்லாம் கபறுகளை சந்திக்கும் வரையும் தான். ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கும் வரையும் தான். பெரும் பெரும் அரசியல்வாதிகளுடைய அரசியல் கபரோடு முடிவு பெறுகிறது.
ஜனாதிபதிகளின் ஜனாதிபதித்துவம் கபரோடு முடிகிறது. செல்வந்தர்களின் செல்வம் கபரோடு முடிகிறது. அறிவாளிகளின் அறிவு கபரோடு முடிகிறது. இதை அல்லாஹ் சிந்தனையாக சொல்லித் தருகிறார். நீங்கள் சம்பாதியுங்கள், உலகத்தில் வாழுங்கள், ஆனால் ஒன்றை விளங்குங்கள், கபறுகளை சந்திக்கும் வரையும் தான். அப்படி என்றால் சகோதரர்களே, புத்திசாலிகள் யார்? புத்திசாலிகள் யார்? உலகத்தில் வாழும் பொழுது சுவர்க்கத்தில் மாளிகைகளையும் சுவர்க்கத்தில் இடங்களையும் யார் வாங்கி போடுவார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள். கொழும்பில் வாழும் பொழுது ஏன் மலேசியாவில் வீடு வாங்குவது? புத்திசாலி என்று சொல்கிறோம் அவரை. வெள்ளவத்தையில் வாழ்கிறார், துபாயில் வீடு வாங்குகிறார், புத்திசாலி என்று சொல்கிறோம். உண்மையில் புத்திசாலிதான், உண்மையில் புத்திசாலிதான். அதைவிட புத்திசாலி யார் தெரியுமா? அவரும் புத்திசாலிதான். அவரை விட புத்திசாலி யார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது எந்த நிரந்தர வீட்டுக்கு செல்ல இருக்கிறோமோ அந்த சுவர்க்கத்தில் வீடு வாங்கி போட்டவர். இந்த புத்திசாலிகளின் பட்டியலில் முதல் இடம்பெறக்கூடியவர்கள்தான் ஒரு பெண் சகோதரர்களே. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் மஸாஹிம். அந்த பெண்ணை போன்று ஒரு பெண்ணும் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். தங்க கட்டிலில் உறங்கிய பெண், ஃபிரௌனோடு வாழ்ந்த பெண், ஆனால் புத்திசாலியான பெண். இஸ்லாத்தை தழுவினார்கள் ஆசியா. இஸ்லாத்தை தழுவியதோடு ஃபிரௌன் வஃபிரௌன ذில் அவ்தாத் வஃபிரௌன ذில் அவ்தாத், ஃபிரௌன் 4 கம்புகளை நாட்டி 2 கம்பில் 2 கைகளையும் மறு 2 கம்புகளில் 2 கால்களையும் கட்டி ஆசியாவை வெயிலிலே காய வைத்தார். ஆனால் ஆசியாவுக்கு தெரியும், நான் வெயிலில் காய்ந்து மரணித்தாலும் என்னுடைய அல்லாஹ் என்னை விடமாட்டார். கடைசி நேரம் ஆசியாவுடைய ஃபிரௌன் ஒரு கல்லை எடுத்து தனது மனைவி ஆசியாவுடைய தலையில் போடுவதற்காக கொண்டு வருகிறார். அந்த சமயம் ஆசியா புத்திசாலியான ஒரு துவா செய்தார்கள். ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. உடனே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலகத்துடைய ஃபிரௌனுடைய அரண்மனைகளை நான் தியாகம் செய்கிறேன், ஆனால் உன்னிடம் வர இருக்கிறேன் யா அல்லாஹ். நான் வருவதற்கு முன்னால் ஒரு மாளிகையை கட்டிவிடு எனக்கு சுவர்க்கத்தில். ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி, யா அல்லாஹ் ஃபிரௌனை விட்டு என்னை பாதுகார். வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் இந்த அநியாயம் செய்த கூட்டத்தை விட்டு என்னை பாதுகார். அல்லாஹ் என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே சுவர்க்கத்தில் மாளிகையை கட்டினார். மாளிகையை கட்டியது மாத்திரமல்ல, உடனே ஆசியாவுக்கு அல்லாஹ் காட்டினார். வெயிலில் காலும் கையும் கம்பில் கட்டப்பட்ட நிலைமையில் ஆசியா சுவர்க்கத்துடைய மாளிகையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் உயிரை எடுத்தார். புத்திசாலியான பெண் சகோதரிகளே, உலகத்திலும் அரண்மனையில் வாழ்ந்துவிட்டு ஆகிரத்திலும் சொர்க்க மாளிகையில் வாழக்கூடிய பெண். இரண்டாவது பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே,
உலகத்தில் வாழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கல்யாணம் முடித்ததிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 25 வயது முதல் நபியுடைய 50 வயது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழிலுக்கு அனுப்பாமல் தன்னுடைய பணத்தை செலவழித்து 4 பெண் பிள்ளைகளையும் 3 ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து கடைசியாக முழு சொத்தும் முடிந்து விட்டது. ஒரு நாள் 4 பெண் பிள்ளைகளை ஸைனப், ருக்கையா, ஃபாத்திமா, உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு சஃபா மலைக்கு மேல் நின்று, யா ரசூலல்லாஹ், வீட்டில் ரொட்டி சுடுவதற்கு மாவும் கிடையாது, கஞ்சி காய்ச்சுவதற்கு கோதுமையும் கிடையாது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். ஜிப்ரீலே, அல்லாஹ் சலாம் சொன்னதாக போய் சொல் கதீஜாவுக்கு. அல்லாஹுடைய சலாம் உலகத்தில் கிடைத்தவர்கள் மிக அறிவு. அல்லாஹ் சலாம் சொன்னது மிக குறைவு. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் ஜிப்ரீலே. சலாம் மாத்திரமல்ல, கஸப் என்ற ஒரு முத்தால், கஸப் என்ற ஒரு முத்தால், சகோதரர்களே, கஸப் என்ற ஒரு முத்துடைய தூரம் 60 மைல். கஸப் என்ற ஒரு முத்தின் தூரம் 60 மைல். இன்னொரு ரிவாயத்தில் 30 மைல் தூரமுள்ள கஸப் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டி இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள் கதீஜாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதீஜா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். கஸப் என்ற முத்தால், இன்றுள்ள முத்துடைய பெயர்கள் இருக்கிறது, அதில் ஒரு முத்துதான் கஸப். அல்லாஹ் மாளிகையில் கட்டியிருக்கிறார் கதீஜா என்ற பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னார்கள், சலாமுக்கு பதில். புத்திசாலியான பெண் சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ்ந்தார்கள். மௌத்துக்கு பிறகு செல்லக்கூடிய இடம் சுவர்க்கம். ஏனென்றால் முஸ்லீம்களாகிய நாம் யாரும் நரகம் போக மாட்டோம். நாம் நரகத்துக்கென்று அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. நம்முடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தான் இருந்தார். சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டாய்லெட் போவதற்காக வேண்டி ஸ்ரீலங்காவுக்கு வீசப்பட்டார், சரந்தீப் வீசப்பட்டார். இங்கு வந்ததோடு டாய்லெட் போனார். டாய்லெட் வெளியே வந்ததோடு நாட்டமாக இருந்தது. யா அல்லாஹ் மன்னித்து விடு, மன்னித்து விடு. 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை ஷீஸ் அலைஹிஸ்ஸலாமிடம் சொன்னார்கள், ஷீஸ், பழம் சாப்பிட விருப்பமாக இருக்கிறது, ஷீஸ், பழம் வாங்கி வா. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் பழம் வாங்குவதற்காக வந்தார்கள். வழியில் மலக்குகள் மண்வெட்டிகளோடு வந்தார்கள். கேட்டார்கள், ஷீஸ், எங்கு போகிறீர்கள்? வாப்பா பழம் கேட்டார் சாப்பிடுவதற்கு, பழம் வாங்குவதற்காக செல்கிறோம். சொன்னார்கள் மலக்குகள், வாப்பா கேட்ட பழம் உலகத்துடைய பழம் அல்ல, சொர்க்கத்துடைய பழம். பாப்பாவுடைய உயிர் பிரிந்து விட்டது, பாப்பா போய்விட்டார், போகக்கூடிய இடத்துக்கு வாருங்கள், பாப்பாவுடைய ஜனாசாவை அடக்குவோம் என்று மலக்குகள் கூட்டி வந்தார்கள். சகோதரர்களே, மேராஜுடைய நாட்களில் உலமாக்கள் பயான் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன பொழுது முதல் வானத்தில் இருந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் இருந்தார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் இருந்தார் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வானம் என்றால் சுவர்க்கம். முஸ்லீம்களாகிய நாம் சொர்க்கத்துக்கென்று படைக்கப்பட்டவர்கள். முஸ்லீம்கள் நரகம் போவது கிடையாது. சகோதரர்களே, சொர்க்கத்துக்கென்று படைக்கப்பட்ட நாம் சுவர்க்கத்துக்கு சென்றால் எங்கு வாழ்வது? எங்கு வாழ்வது? ஜும்மா முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொருவரும்
வடக்கு திசை, இடது பக்கம், வலது பக்கம் திரும்பி திரும்பி போவார்கள். எங்கு சொந்த வீடு இருக்கிறது, கடை இருக்கிறது, வீட்டுக்கு போய் சாப்பிடுவார்கள். வீடு ஒன்று இருக்க போய்த்தானே போவார்கள். சுவர்க்கத்துக்கு சென்றால் எங்கு தங்குவது சகோதரர்களே? சஹாபாக்கள் புத்திசாலிகள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபர் வரை உள்ளதற்காக மிகவும் கஷ்டப்படாதீர்கள், கபருக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக மிகவும் கஷ்டப்படுங்கள். அவர்கள் புத்திசாலிகள். மூன்றாவது சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இரவு நான் சுவர்க்கத்துக்கு போயிருந்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, இரவு நான் சுவர்க்கத்துக்கு போயிருந்தேன். சுவர்க்கத்துடைய ஒரு மாளிகை எனக்கு காட்டப்பட்டது. அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு பெண், அழகான பெண் வுது செய்து கொண்டிருந்தாள். இது யாருடைய சுவர்க்கம் என்று கேட்டேன். குறைஷ் வாலிபருடைய சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது. என்னுடைய சொர்க்கமாக இருக்கும் என்று நினைத்து நான் காலை வைத்தேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சுவர்க்கமாக இருக்கும் என்று நினைத்து நான் காலை வைத்தேன். இது உமருடைய சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது. நான் உடனே காலை வெளியெடுத்து விட்டேன். கீழே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. எங்கிருந்து சொல்கிறார்? சொல்றதா இல்லையா? மலேசியா போறேன், போய் எங்களுடைய அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு வாங்க. போய் எங்கட ஊடும் இருக்குது இந்தியால, மெட்ராஸ்ல. போன அங்கேயும் போங்க. இது மெட்ராஸும் மலேசியாவும் துபாயும் அல்ல. இது சஹாபாக்கள் சொன்னது சுவர்க்கம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துக்குள் என்னுடைய சொர்க்கத்தை பார்த்து வந்திருக்கலாமே. ஏன் சகோதரர்களை அப்படி அடைந்தார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சமகு என்ற ஒரு தோட்டம் இருந்தது, பாரிய தோட்டம், சமகு என்ற தோட்டம். அந்த தோட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்காக அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். சகோதரர்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோட்டம் பைரஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். சுவர்க்கத்தில் எனக்கு தோட்டம் கிடைக்கும். சகோதரர்களே, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாரிய தோட்டம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிர் ரோமா என்ற கிணறை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியும், நான் கண்ணை பொத்தியதற்கு பிறகு நான் அனுபவிப்பதற்கும் தங்குவதற்கும் சுவர்க்கத்தில் மாளிகை தேவை. கண்ணை பொத்தியதற்கு பிறகு தங்குவதற்கு இடம் இல்லாவிட்டால் எங்கு போய் தங்குவது சகோதரர்களே? எங்கு போய் தங்குவது? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? தயாரிப்பு செய்யாமல், ஒன்றுமே ரெடி பண்ணவில்லை, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு தயாராகாமல், 7 மண்டா வந்து பாருங்க. அங்க அல்லாஹ் சொல்ற, வந்தா விளங்கும் உங்களுக்கு. எப்படி? எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா இது. இமாம்கள் மக்ரிப் தொழுகையில், இஷா தொழுகையில் இந்த சூறாவை ஓதுவார்கள். ஏன் தெரியுமா? இதனுடைய கருத்து தெரிந்தால் சலாம் கொடுத்து விட்டு யாரும் ஓட மாட்டார்கள். மக்ரிபுக்கு பள்ளிக்கு வந்தவர்கள் இஷா வரை பள்ளியிலே உட்கார்ந்து விடுவார்கள். கருத்து தெரியாது ஓடுகிறார். அல்ஹாகுமுத் தகாசுர், கருத்து தெரியாது ஓடுகிறார். அல்லாஹ் சொல்கிறார், எச்சரிக்கை, கல்லா ஸௌஃப தஅலமூன், வாங்க விளங்கும் உங்களுக்கு. எப்படி வார்த்தை தமிழ்ல சொல்றதா? விளங்கும் சொனங்கும்.
பாப்பா சொல்றதா பிள்ளைகளுக்கு எக்ஸாம் போறோம் கணக்கு பார்ப்போம். என்ன கணக்கு அது சகோதரர்களே? பொஸ் சொல்றதா வேலை செய்யறவங்களுக்கு பாப்போம். ஏப்ரல் சீசன் முடியட்டும் பாப்போம். என்ன பார்க்கிறது, என்ன பார்க்கிறது சகோதரர்களே? அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. விளங்கும், வாங்க விளங்கும். என்னன்னு சொல்ல இல்ல, அங்க வாங்க. எங்க எங்க கபருக்கு வாங்க. உலகத்துல காட்டினா பரவாயில்ல, அல்லாஹ் 2 தடவை சொல்றான். كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين. كلا மூணாவது தடவை كلا لو تعلمون علم اليقين. உறுதியா உங்களுக்கு விளங்கும், சந்தேகப்பட்டாது. கபூர்ல விளங்குமோ தெரியாது, இல்லை விளங்கும். யகீன் என்றால் உறுதியாக, உறுதியாக விளங்கும். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். உறுதியாக விளங்கும் உங்களுக்கு. யார் தயாரிப்பு செய்தவர், யார் தயாரிப்பில்லாமல் வந்தவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான். நாம் எல்லோருமே புத்திசாலிகள். அல்லாஹ் நல்ல நல்ல சிந்தனைகளை தந்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு நாளும் நம்மில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் லதரவுன்னல் ஜஹீம். எல்லோருக்கும் தெரியும் ஜஹீம் என்றால் நரகம். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார், நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு நான் முதலாக நரகத்தை காட்டுவது கபருக்குள் தான். உலகத்தில காட்டினா பரவாயில்லை, இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது நரகத்தை காட்டினால் பரவாயில்லை. லதரவுன்னல் ஜஹீம், நிச்சயமாக சத்தியமாக நரகத்தை பார்ப்பீர்கள். பேச முடியாத இடம், சத்தம் வெளிவராத இடம், உதவி இல்லாத இடம், அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். பாருங்க ஜஹீமை. சகோதரர்களே, அந்த இடத்தில் யாரும் கை சேதம் அடைந்து விடக்கூடாது. அந்த இடத்தில் யாரும், நம்மில் யார். அதனால் தான் சஹாபாக்கள் அனைவர்களும் புத்திசாலிகள். சஹாபாக்கள் அனைவர்களும் புத்திசாலிகள். சகோதரர்களே, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவதை விளங்குவார்கள், அன்றோடு மாறுவார்கள், அந்த தினத்தில் மாறுவார்கள். சகோதரர்களே, தங்களை மாற்றிக் கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சும்ம லதரவுன்னஹா, அல்லாஹ் ஜஹீமை பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ثم لترونها عين اليقين, அதையும் அல்லாஹ் சொல்கிறான், உறுதியாக பார்ப்பீர்கள் நரகத்தை, உறுதியாக பார்ப்பீர்கள். விளையாட்டு நினைச்சிடாது. உலகம் விளையாட்டாக இருக்கலாம், அரசியல் விளையாட்டாக இருக்கலாம், சகோதரர்களே படிப்பு விளையாட்டாக இருக்கலாம், உலகத்தில் திருமணம் விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் சம்பாதிப்பது, சம்பாதிக்காமல் இருப்பது விளையாட்டல்ல. அப்துல்லா பின் உபை பின் சலூல், அப்துல்லா பின் உபை பின் சலூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஜுப்பா அணிவார்கள். ஒரு ஜுப்பா மேலால், மற்ற ஜுப்பா உடம்பில் பட்ட ஜுப்பா. அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பவர் உலகத்தில் வாழும் பொழுது ஆகிரத்திற்காக சம்பாதிக்காதவர். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவியாக இருந்தவர்.
இவர் தன்னுடைய மௌத்துடைய சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய 2 ஜுப்பாக்களில் உங்களுடைய உடம்போடு ஒட்டி இருக்கும் ஜுப்பாவை தாருங்கள், என்னுடைய உடம்பை நான் கஃன் செய்ய போகிறேன். அவர் நினைத்தார், அமல் செய்யாமல் ஆகிரத்துக்காக சம்பாதிக்காமல் ரசூலுல்லாஹுடைய ஜுப்பாவை உடுத்தி கஃன் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று, அல்லது ரசூலுல்லாஹுடைய முடியை வைத்திருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று. சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய ஜுப்பா கண்ணியமானது, முத்தமிட வேண்டும். ரசூலுல்லாஹுடைய முடி கண்ணியமானது, அதற்காக அமல் செய்யாமல் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வைத்த ஜனாசாவை வெளியே எடுத்து தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கஃன் செய்தார்கள். கஃன் செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாயில் இருந்த உமிழ் நீரை எடுத்து அப்துல்லாஹ் பின் உபை மீது தடவினார்கள். தடவினது மாத்திரமல்ல, 3வது ஜனாசா தொழுவித்தார்கள். 3ஐயும் செய்துவிட்டு திரும்பும் பொழுது அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான், நபியே, இதற்கு பிறகு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தொழுவிக்க கூடாது, நரகவாதி நரகவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 8 வயது முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயது வரை வளர்த்தவர், தலைக்கு எண்ணெய் தேய்த்தவர், ஆடைகளை கழுவி கொடுத்தவர், சாப்பாடு தீட்டியவர் தான் அபூ தாலிப். சகோதரர்களே, நபி அவர்கள் அமல் செய்யும்படி சொன்னார்கள், ஆகிரத்தை தயாரியுங்கள் என்றார்கள். அபூ தாலிப் கேட்கவில்லை. கடைசியாக சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ தாலிபுடைய நிலைமை என்ன, உங்களை வளர்த்தவர் இல்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்குத்தான் நரகத்துடைய கடைசி தண்டனை, 2 செருப்புகள் வழங்கப்படும், நரகத்துடைய செருப்பு. அதை அணிந்ததோடு தலையில் இருக்கும் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, தயாரிப்பு செய்யவில்லை. அது நபியுடைய வாப்பாவாக இருந்தாலும் சரி, நாங்க யாரும். 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஹ்ஷருடைய மைதானத்தில் வாப்பாவை காணுவார்கள், ஆஸர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஓடி வந்து, மகனே, இந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடு மகனே. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த வாப்பாவை பாதுகார் என்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம், கால்களுக்கு கீழ் பாருங்கள், காலுக்கு கீழ் பாப்பார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை மிருகமாக மாற்றி இரத்தம் தோய்ந்த மிருகமாக நரகத்தில் வீசுவார். என்ன சகோதரர்களே முடிவு? சேர்த்திருந்தால் புத்திசாலி, இந்த உலகத்தில் ஆகிரத்துக்காக வாழ்ந்திருந்தால் புத்திசாலி, இல்லாவிட்டால் சகோதரர்களே அது யாராக இருக்கட்டும் அல்லாஹ் விடமாட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக அறிந்து கொள்வீர்கள். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறார், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, நீங்க மௌத்தாகி வாங்க, உங்களுடைய ஒவ்வொன்றையும் பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். நான் விசாரிக்காமல் விடமாட்டேன் என்று அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துக்கென்று படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ்வுக்காக என்று வாழுவோம். தமிழர்களை போன்று நாம் வாழ முடியாது. சிங்களவர்களுக்கு மத்தியில் இருப்பதால் சிங்களவர்களை போன்று நாம் வாழ முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் வாழ்வதால் அவர்களை போன்று நாம் வாழ முடியாது. அவர்கள் உலகம் வரை சிந்திப்பார்கள். அவர்கள் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை சிந்திப்பவர்கள் அல்ல அவர்கள், நாம் சிந்திப்பவர்கள். சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த சிந்தனை இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த சிந்தனை இருந்தது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹருடைய நேரம்
டாய்லெட் போகிறார்கள். ஒரு சின்ன பிள்ளை காப் ரலியல்லாஹு அன்ஹு 13-14 வயது பிள்ளை தண்ணீர் கொண்டு போய் நபி அவர்கள் டாய்லெட்டில் வெளிவந்ததோடு வைக்கிறது. யாருக்குத்தான் சந்தோஷம் வராது? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையுடைய முதுகில் தட்டி, பிள்ளையே உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தாரேன் என்றார்கள். என்ன வேணுமோ கேள், நான் தாரேன். ஷுவரா கிடைக்குமா இல்லையா? உடனே அந்த பிள்ளை யோசிக்குது, உலகத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டா நான் மௌத்தானதோட முடிஞ்சிடும். எப்படி யோசிக்குது சகோதரர்களே? எங்கள்கிட்ட கேட்டா வெள்ளவத்தையில ஊடு, அந்த அபார்ட்மெண்ட்ல வீடு, உடனே சொல்லிடுவோம். ஏன்? எங்களிடம் பெறுமதி பணம், காசி, வாகனம். அந்த பிள்ளை யோசிக்குது, என்ன கேட்கலாம்? யோசித்து சொன்னது, யா ரசூலல்லாஹ் உஹிப்பு முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ் சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். நாங்க வாழ்க்கையெல்லாம் சுஜூதில் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கம் என்ன தெரியுமா? வசீலா. நபியுடைய சுவர்க்கம் வசீலா, விவிஐபி. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة. يا الله முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசீலா என்ற சொர்க்கத்தை கொடு. வசீலா என்ற சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கலாம். உடனே புள்ள கேட்டுச்சு, ஃபிர்தௌஸை அல்ல, அதின் சொர்க்கத்தை அல்ல, ஜன்னத்துல் மஅவாவை அல்ல. அந்த புள்ள எவ்வளவு பெரிய புத்திசாலியான புள்ள என்றால், உஹிப்பு முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஏலாண்டு சொல்லேலுமா? அவர் தானே கேட்டது, விரும்பினத்தை கேள், நான் தாரேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளையே ஃபஅஇன்னி பிகத்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூதுகள் செய்து எனக்கு உதவி செய், நான் உன்னை அந்த இடத்துக்கு எடுப்பேன் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவர்கள் புத்திசாலிகள். புத்திசாலிகளாக நாமும் மாறுவோம் சகோதரர்களே. நாம் தொழுகையில் சொர்க்கம் தெரிய வேண்டும். கண்ணை பொத்தினால் நாம் சொர்க்கம் போக வேண்டும். அதற்குத்தான் வாழ்கிறோம் சகோதரர்களே. கண்ணை பொத்தி நரகம் போனால் எவ்வளவு கைசேர். நபி அவர்கள் சொன்னார்கள், கபரில் ஒவ்வொரு காலையும் மாலையும் காட்டப்படும் சுவர்க்கம். திடீரென்று மவுத்து வருகிறது, சொர்க்கம் போகாவிட்டால் என்ன கத்தம் ஓதி, பாத்தியா ஓதி என்ன செய்ய சகோதரர்களே? ஓதினால் பிரயோஜனமாக இருக்க வேண்டுமே. அதற்கு கொஞ்சம் அமல் செய்து பிள்ளைகளை உருவாக்கி சீதேவிகளாக போக வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகையில் வைத்து கையை நீட்டினார்கள், ஏதோ பிற்பதை போல். தொழுகை முடிந்ததோடு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வித்தியாசமான தொழுகை என்று சொன்னார்கள். தொழும் பொழுது அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை காட்டினார். சுவர்க்கத்தில் இருக்கும் ஒரு கிரேப்ஸ் கொலையை எடுப்பதற்காக கையை நீட்டினேன், அல்லாஹ் மறைத்து விட்டார். அந்த கிரேப்ஸ் கொலையை எடுத்திருந்தால் கியாமத் வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பீர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் சொர்க்கம் விளங்க வேண்டும். அப்படி விளங்கினால்தான் கண்ணை பொத்தியதோடு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போகலாம். உலகத்தில் வாழும் பொழுது இடங்களை வாங்கி போட்டால்தான் கண்ணை பொத்தியதோடு போய் அங்கு தங்கலாம் சகோதரர்களே, அங்கு வாழலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான புத்திசாலிகளாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னுடைய கலாமை விளங்கி அதன் பிரகாரம் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம்களாக நம்முடைய சிந்தனை சொர்க்கம் வரை செல்ல தௌஃபீக் செய்வாயாக. உலகத்தில் வாழும் பொழுது சுவர்க்கத்தை காண்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அதற்காக அமல் செய்து உனது பொருத்தத்தை அடைய நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.